Hello friends, welcome to Sisters Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள. அதுக்கு முக்கியமா ஒரு மசாலா ரெடி பண்ணனும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தறலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் எடுத்துக்கிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறோம். இந்த 3 பொருளையுமே நல்லா ஒரு panல சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நல்லா வறுபட்டுருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நல்லா ஆற விட்டணும். ஆறினக்கப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக ஆற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கிறோம். குறன்னு இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக இஞ்சியும் பூண்டு சேர்த்து நம்ம அம்மியிலே வீட்டிலேயே இருக்கிற சின்னோண்டு அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா வந்து தட்டி நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மிக்சியில் ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அதுவும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது அப்புறம் வந்து மீன் எடுத்துக்கிறோம். மீனில் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். மசாலா தடவி ஊற வைப்போல் ஃபஸ்ட்டு வந்து லெமனோட ஜூஸ் எடுத்துக்கிறோம். அதில் வந்து மீனோட 2 பக்கமும் நல்லா தடவி ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டும் 2 பக்கமும் நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சோல இஞ்சி பூண்டோட விழுதை வந்து சேர்த்து அதையும் 2 பக்கமும் நல்லா தடவி இதை வந்து ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோல ஒரு மசாலா கொத்தமல்லி மிளகு ஜீரகம் போட்டு அதை வந்து எடுத்துருக்கோம். அது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு காரத்திருப்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கூட லெமனோட ஜூஸையே ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கிறது ஓகே இல்லை, இப்படியே மசாலாவோட எடுத்து அப்ளை பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கூட கலந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மசாலாவை வந்து மீனோட 2 பக்கமும் நல்லா தடவிடுங்க. ஓகேவா? மீனோட ஃபுல்லாக படுற அளவுக்கு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. 2 சைடும் அதோட சைட்லேயும் வந்து தடவி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மீன் எல்லாமே மசாலாலாம் தடவி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தோசைக்கல்லில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம மசாலா தடவி காய வச்சுருக்கோல மீன் நல்லா வெயிலில் காய வைங்க. இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நிழலே ஒரு 1/2 மணி நேரம் to 1 மணி நேரம் நல்லா காய விடுங்க. மசாலா தடவி மீனை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மீனோட 2 பக்கமும் நல்லா வேக விடுறோம். 3 to 3 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு சைடும் 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க. மூடி போட்டு வேக வச்சோம்னா இன்னும் நல்லா வெந்துடும். இதே மாதிரி மீனோட 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆயிரும். நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வெந்து மீன் இருக்கும். சூப்பராக வந்து நம்மளுக்கு மீன் ரெடி ஆயிரும். ஓகேவா? பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை ஒரு துளி கூட மசாலா எதுவுமே ஒட்டலை. மசாலாவே பிரியாமல் நம்மளோட மீன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, தெரியுதா? மசாலா எதுவுமே பிரியல, மீனில் நல்லா ஒட்டியிருக்கு மசாலாலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மசாலா உதிராமல் மீன் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த டைம் பார்க்கலாம். பாய்.